மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு ஒவ்வொருவரும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சார் இந்த வருடம் நல்ல காலம் பிறக்குது, சார் இந்த நாள் நல்ல காலம் பிறக்குது, சார் என்ன பண்ணாலும் ஜோதிட ரீதியாக சொல்லக்கூடிய விஷயங்கள் அவ்வளோவா என்ன செட் ஆகலையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கே உண்டான ஒரு மிகப்பெரிய பவர் என்ன தெரியுமா? அவங்களே அவங்களுடைய காலங்களையும் அவங்களுடைய ஜாதகத்தையும் ஈஸியாக கணிக்க முடியும். அந்தளவுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு அவ்வளோ டேலண்ட் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, எல்லா ராசியை விட ஒரு தத்ரூபமான ராசி மகர ராசி. இந்த மகர ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே சின்ன சின்ன தடைகளை தாண்டி தான் எதையுமே சக்ஸஸ் பண்ணுவாங்க. அவங்களோட லைஃப்பில் பல நன்மைகளை பார்த்துருந்தாலும் பல கஷ்டங்களை பார்த்துருந்தாலும் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத முன்னெச்சரிக்கையாகவே பல விஷயங்கள் தேர்ந்தெடுத்துக்குவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இவங்க அதிக ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஆனால் ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிற அளவுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அது எல்லாத்தையும் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருவாங்க. இவங்க ஒரு வீடு வாங்குறாங்க அப்படின்னா கடன் வாங்கி வாங்கணும் அப்படிங்கிறத நான் சேவிங்ஸ் பண்ணி வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. இருந்தாலும் ஒரு சில கடன்கள் அவங்க துரத்திட்டு தான் இருக்கும். இது மகர ராசிக்கே உண்டான ஒரு சாபக்கேடு அப்படின்னு தான் சொல்லணும். சார் நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்கிறாங்களே, அப்போ அது எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகர ராசிக்காரர்களுக்கு அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு படிக்கட்டு தான் நல்ல காலம். காரணம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு பூர்வீகம் செட் ஆகுது. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மகர ராசியினுடைய முன்னோர்களாகட்டும் அவங்களுடைய பரம்பரை சொத்துக்களாகட்டும் அவங்க எல்லாம் கொஞ்சம் பேர் மாற்றி அந்த மாதிரி பண்ணி வச்சா மட்டும் தான் எனக்கு செட் ஆகும். அதே மாதிரி இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க சுயம்பு, இவங்க உருவாக்குறது தான் இவங்களுக்கான நிலைப்பாடான ஒரு விஷயம். வீடு புதுசாக கட்டுவாங்க, நிலம் புதுசாக வாங்குவாங்க. இந்த மாதிரி இவங்களாவே தான் நிறையா விஷயங்கள் உருவாக்கி வச்சுக்குவாங்களே தவிர மற்றவங்க யாருக்கிட்டையும் போய் நிற்க மாட்டாங்க. இதற்கு உறுதுணையாக அவர்கள் பெற்றோர்கள் வரலாமே தவிர இவங்க பெற்றோர்கள் மூலமாகவே முழுமையாக இவங்க எதுவும் வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த ராசிக்கு ஒரு அதிபதியான முக்கியமான தெய்வங்களில் ஒன்றான முருகரும் விநாயகரும் அதே மாதிரி பெருமாள் திருப்பதி ஏழுமலையானும் தான் இவங்களுக்கு ஒரு ரொம்ப ஆப்டான தெய்வம் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு வணங்கிட்டு இந்த 3 தெய்வத்தை வணங்குனீங்க அப்படின்னா தடைகளை நிவர்த்தி செய்து முன்னாடி வரலாம். அதே போல் எந்த விஷயம் செய்தாலும் உங்களுக்கு தடை ஏற்பட்டு தான் அதற்கு பிறகு அது சக்ஸஸாக மாறும். சின்ன ஒரு ஜர்க் அடிக்கும், அப்புறமேட்டு தான் சக்ஸஸாக மாறும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ராசிக்காரர்களுக்கே உண்டான ஒரு முக்கியமான விஷயம் அது. கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லா பொருந்தும். கலைத்துறை சார்ந்து நீங்கள் வேலைக்கு போகிறீங்களோ இல்லையோ கலைத்துறை உங்களுக்கு நல்லா பொருந்தும். ஆனால் கலைத்துறையிலேயே எல்லோரும் வேலைக்கு போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் டவுட்டு தான். உங்களுக்கான ஆசைக்கு தகுந்த மாதிரி வேலைகள் போவது ரொம்பவே டவுட்டு தான். அரசு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இனிமேல் உங்களுக்கு வாய்ப்புகள் 100% அதிகம். அரசு வேலை சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் 100% அதிகம். அந்த அரசு வேலைக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த அரசு வேலையில் நீங்கள் எந்த அளவுக்கு முன்னேறீங்க அப்படிங்கிறது அதுக்கு அடுத்தடுத்த பாயிண்டில் தான் வருது. கரெக்டாக ஒரு 5 வருஷத்தில் உங்களுக்கு அரசு வேலைகள் ஆப்டாக கையில் உட்காரும். ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்களை தாண்டி வரக்கூடிய காலகட்டங்களாக தான் அமையுது. ஒன்று இப்போது அடித்தா லாட்ரி டிக்கெட் சார், லக் சக்ஸஸ் சார் அப்படிலாம் கிடையாது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நேரம். நிறைய ஊர் சுற்றுவீங்க. இந்த காலகட்டத்தில் நிறைய இடம் சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம், ட்ரிப்பு போய்ட்டு வரக்கூடிய காலகட்டம், சுற்றுலா சுற்றக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு பிடித்த சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். இருந்தாலும் மகர ராசியில் மீதம் இருக்கக்கூடிய 50% பேருக்கு கொஞ்சம் எச்சரிக்கையான காலகட்டமாகவே சொல்லலாம். ஃபினான்ஷியலாக ரொம்ப அடிபட்டுருப்பீங்க. ஃபினான்ஷியலாக உங்களால் ஸ்டேபிளாகவே இருக்க முடியாது. நீங்கள் என்ன தான் உங்களை சம்பாதிச்சிங்க அப்படின்னாலும் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்க முடியாது. அந்த ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நாட்கள் எடுக்கும். அந்த நாட்கள் தாண்டிச்சு அப்படின்னா தான் ஓரளவுக்கு உங்களுக்கு பரவாயில்லையாக இருக்கும். மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அதுவுமே பார்த்திங்கன்னா பாதி பேருக்கு தான் கொஞ்சம் ஹாப்பியில் முடியும், பாதி பேருக்கு கொஞ்சம் ஏற்றம் இறக்கமாக தான் இருக்கும். அது மார்ச்லேருந்து ஜூன் 6 வரைக்கும் கொஞ்சம் பார்த்துருங்க. அதுக்கப்புறமேட்டு ஓரளவுக்கு மீடியமாக போக ஆரம்பிக்கும். மீடியம் ஸ்டேஜில் தான் போக ஆரம்பிக்கும். அதே மகர லக்கினத்துக்காரர்கள் வேறு ராசிக்காரர்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களாம் இதுக்கு மேலே சூப்பராக இருக்கும். மார்ச் 6லேருந்து ஒரு சூப்பரான ஒரு முன்னேற்றம், அதுவும் ஜூன் 6லேருந்து அருமையான ஒரு மேலோங்க ஒரு முன்னேற்றமாக இருக்கும். இந்த ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய பேர் அட்வைஸ் கொடுக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். எல்லா அட்வைஸும் கேட்பார் மகர ராசி. எல்லா விஷயத்தையும் கேட்டுக்குவார். எல்லா அட்வைஸு, எல்லா ஒரு அப்ரிஷியேஷன்ஸ் எல்லாம் கேட்டுக்குவார். ஆனால் முடிவை மட்டும் இவர் தான் எடுப்பார். சில முடிவுகள் ரொம்பவே யோசித்து எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான முடிவுகளாகவும் இருக்குது. இந்த ராசிக்காரர்கள் எப்பேற்பட்ட ராசிக்காரர்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒரு கலைத்துறை சார்ந்த ஒரு விஷயத்தை ஆசைப்படுவார், ஆனால் அதை அடையணுமே அப்படிங்கிற முன்னெடுப்பு எடுக்க மாட்டார். காரணம் என்ன அப்படின்னா, ரிஸ்க் எடுக்கிற ஃபேக்டர்ஸ் அவர் பிடிக்காது. ஒரு விஷயத்தை உருவாக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவார். மற்ற யாராவது ஒரு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதன் மேலே ஒரு ஆசை வரும். அதே மாதிரி நாமளும் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவார். அதை ரெடி பண்ணுவார். அதற்கான சின்ன சின்ன தடைகள் எல்லாத்தையும் தாண்டி அதை ஆக்குபை பண்ணுவார். அதை போய் ஆக்குபை பண்ணும்போது அவர் கையில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தாண்டி வந்துகிட்டே இருப்பார். அதுக்கு பல தடைகளை தாண்டி வரும்போதெல்லாம் இவர் அதை வெறுத்துருவார். எதுக்கு அதை வாங்கணும், எதுக்கு இவ்வளோ பணம் கட்டணும், அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி பல தடைகளை தாண்டி அதை வாங்கி வரும்போது உங்களுக்கு அது மேலே இருக்கிற ஆசை போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் மகர ராசிக்கே உண்டான ஒரு விஷயம். இது மகர ராசி ஒரு சித்தருடைய ராசி மாதிரி. ஆசைகளை
வெறுக்கக்கூடிய ஒரு ராசியாக மாறும். அதே மாதிரி மகர ராசியில் இருக்கிறவங்க ஒரு 90% பேர் வேறு திருமணம், அதாவது உங்களுடைய சொந்தத்தில் திருமணம் இல்லாமல் வேறு இடங்களில் வந்து திருமணம் பண்ணுவீங்க. 90% பேர். மீதி 10% பேர் தசாபுத்தின்னு பொறுத்து உங்களோட சொந்தத்தில் தான் திருமணம் பண்ணுவீங்க. மகர ராசியில் பிறந்தவங்க வேறு மதம், வேறு ஜாதி, இந்த மாதிரி ஒரு காதல் திருமணம் இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு அமையும். காதல் திருமணம்னாலும் வேறு இடத்துல வந்து திருமணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் அமையும். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஊரில் வந்து சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்து வாழ்வீங்க. இவங்க வந்து இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களை வந்து ஒரு இன்டிமேட் பண்ணுவாங்க. கல்யாணத்தை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தையை சொல்லணும். அந்த மாதிரி வந்து உங்களோட திருமணம் வந்து அமையும். அதே மாதிரி குழந்தை பேர் ஈஸியாகவே உங்களுக்கு வந்து சீக்கிரம் கிடச்சிரும். ஒரு சிலருக்கு, அதாவது முன்னோர்களுடைய சாபங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு அமையிறது கொஞ்சம் லேட்டாக இருக்கலாம். அவங்க வந்து கண்டிப்பாக உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை செக் பண்ணிக்கணும். உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணணும். உங்களோட ஜாதகத்தை செக் பண்ணி உங்களுக்கு ஓரளவுக்கு பொருந்துதா, என்ன ஆச்சு, உங்களோட தசாபத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே செக் பண்ணணும். இல்லை சார் லோக்கலில் ஒழுங்காக செக் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருவோம். அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம். குழந்தை வரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஜாதகத்தை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். உங்களுடைய முன்னோர்களினுடைய பிரச்சனைகள் இருக்குதா அப்படின்னு பார்த்தே ஆகணும். எதுக்கு வந்து நம்ம ஜாதகத்தை செக் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய முன்னோர்களினுடைய விஷயத்தை செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஓகேவா? அது எதை குறிக்குது? திருமணம், குழந்தை பாக்கியம், செல்வம், இது 3 குறிக்குது. அதே மாதிரி இருப்பிடம், இந்த 4 விஷயத்தையும் குறிக்கிறது வந்து உங்களுடைய முன்னோர்களினுடைய விஷயங்கள் மட்டும்தான். ஸோ அப்போ குலதெய்வத்தினுடைய வழிபாடு அதிகமாக தேவை. உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணணும். இது 2 தான் வந்து அதில் மெயினாக இருக்க போகிறது. ஸோ நிறையா பேர் இது பெருசாக எடுத்துக்காமல் இருக்கீங்க. ஸோ தயவுசெய்து நீங்கள் குழந்தை விஷயமா இருக்கட்டும், திருமண விஷயமா இருக்கட்டும், இருப்பிடம், செல்வம்லாம் கூட ஓகே. இந்த குழந்தை விஷயம், திருமண விஷயம், இதுக்கு மட்டும் தயவுசெய்து ஜாதகத்தை செக் பண்ணிட்டு பண்ணுங்கள். நிறைய பேர் மகர ராசிக்காரர்கள் மெசேஜ் பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கும். திருமணம் தடைப்பட்டிருக்காதுன்னு. தடைப்பட்டு தான் உங்களுக்கு வந்து நடக்கும். அது வந்து விதி. குழந்தை விஷயங்களும் அப்படி தான் ஒரு சிலருக்கு இருந்திருக்கும். ஸோ எந்த விஷயம் நடந்தாலும் சின்ன சின்ன தடைகளோடு உங்களுக்கு நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஜாதகத்தை தான் செக் பண்ணும். காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கள் வந்து தடுக்கிறாங்க அப்படிங்கிறதான் பொருள். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உங்களோட பெரியவங்கிட்ட கேளுங்க. இதுக்கு முன்னாடி ஃபேமிலியில் உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா? ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடந்திருக்கா? யாராவது பெண்கள் சம்மந்தப்பட்டது, ஆண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நடந்து இதாயிருக்கா முன்னோர்கள் காலத்தில்? ஸோ இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இது வந்து மகர ராசிக்கே உண்டான ஒரு மிகப்பெரிய விஷயமாக கருதப்படுது. ஸோ இந்த ராசிக்காரர்கள் அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் தப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா எல்லா விஷயமே சக்ஸஸ் தான். இருந்தாலும் உங்களுடைய தடைகள் சின்ன சின்ன தடைகளாவது பண்ணி தான் வந்து உங்களுடைய தொழில் வந்து வெற்றி கொடுக்கும். இந்த தடைகளை மட்டுமே நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டியான ஒரு ஆள் இருக்கார். யார் அப்படின்னா ஒரு அற்புதமான தெய்வம். நிறையா பேருக்கு தெரியறதில்ல. பெரிய கோவில்களெல்லாம் சுற்றி வரும்போது தட்சிணாமூர்த்தின்னு ஒருத்தர் இருப்பார். தடைகளை நிவர்த்தி செய்வதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப அவசியம். அரசர்கள் போருக்கு போகும்போது தடைகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக கோயிலை சுற்றி வரும்போது தட்சிணாமூர்த்தி வழிபட்டுட்டு அப்படியே ஒவ்வொரு தெய்வங்களாக வழிபட்டுட்டே வருவாங்க. ஏன் அப்படின்னா தடைகள் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இறைவனை வந்து வழிபடுறது. ஸோ தட்சிணாமூர்த்தி வழிபட்டீங்க அப்படின்னா தடைகள் எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் அதை வந்து நிவர்த்தி செய்து கொடுப்பார். அந்த தடைகள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்து கொடுப்பார். எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் ஒரு வெற்றியை நம்ம கையில் அள்ளி கொடுப்பார். இதுதான் வந்து தட்சிணாமூர்த்தியோட முக்கியமான விஷயம். கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறீங்களா, வியாழக்கிழமைனால தட்சிணாமூர்த்தியில் போய் கொண்டக்கடலை வச்சு வழிபட்டுட்டு 2 நெய் விளக்கு வச்சு இறைவன்ட்டு வழிபடுங்க. அது ரொம்ப நல்லது. ஸோ மகர ராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு இப்போ நீங்கள் வந்து ஈகராக காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லை சார் ப்ரைவேட்டில் தான் வேலை பார்க்குறோம், ப்ரமோஷன் வர மாதிரி இருக்குது, பர்மனெண்ட் ஆகிற மாதிரி இருக்குன்னு ஆகாமல் இருக்குது அப்படின்னா நீங்களும் அதை வந்து ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி சுயதொழில் பண்ணுறவங்க ஒரு தொழில் ஏதாவது செய்கிறதுக்கு முன்னாடி, அந்த தொழில் ஏதாவது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தட்சிணாமூர்த்தி வழிபாடுங்க. இந்த ராசிக்காரன் இல்லை எந்த ராசிக்காரனாக இருந்தாலும் நீங்கள் அதை ட்ரை பண்ணிக்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஸோ தட்சிணாமூர்த்திட்டு போகிறீங்க, 2 நெய் விளக்கு வைக்கிறீங்க, கொண்டக்கடலை வைக்கிறீங்க, பூஜை பண்ணுறீங்க, சாமி கும்பிட்றீங்க, அங்கே இருக்கிற 10 பேருக்கு அன்னதானம் கொடுக்குறீங்க. அவ்வளோதான். அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா தடைகள் வந்து வராமல் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் வந்து அள்ளி கொடுக்கக்கூடியவர் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அந்த இடத்துல உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி கொடுக்குறார். ஸோ இது வந்து நிறையா பேர் தெரியறதில்ல. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ராசிகள்லேயே பல ராசிகள் இருந்தாலும் இந்த மகர ராசி வந்து ஒரு சிக்கனமான ராசி, ரிஸ்க் எடுக்காத ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இவங்ககிட்ட கொஞ்சம் கம்மி. பெரிய ரிஸ்க்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க. எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும், சரி பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்தையும் மூவ் பண்ணுவாங்க. ஒரு 2 வாய்ப்பு இருக்குது. ரிஸ்க் எடுத்தால் அதில் 100 ரூபா கிடைக்கும். ரிஸ்க் எடுக்காமல் ஒரு 10 ரூபா கிடைக்கும் அப்படின்னா ரிஸ்க் எடுக்காமல் கிடைக்கிற 10 ரூபாயே போதும் அப்படின்னு வரக்கூடிய ஆட்கள் மகர ராசிக்காரர்கள். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ராசிக்காரர்களாக இருக்கீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணிங்க அப்படின்னா 10 ரூபாயா கிடைக்கிறது 100 ரூபாயா கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ செல்வம் அதிகமாக சேரக்கூடிய நாட்கள். அதில் நீங்கள் எந்தளவுக்கு முன்னெச்சரிக்கையாக நடக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும், டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும். ஸோ இந்த 3 விஷயத்தில் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம். வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நிறைய வகையான தகவல்கள் கேட்டுட்ருக்கீங்க. திருமணமானவர்கள் சின்ன சின்ன சலசலப்புகளோடு தான் நீங்கள் வந்து இருப்பீங்க. அந்த சலசலப்புகள் சரியாகணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணணும். கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா அதில் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமே அவர் வந்து கொடுப்பார். பிரபல ஜோதிடருடைய நம்பர் தான் கொடுத்துருக்கேன். வசியம் சம்மந்தப்பட்டது, காதல் விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து தீர்வு சொல்லக்கூடிய ஒரு நம்பரை தான் கொடுத்துருக்கேன். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கான தீர்வு உண்டு. அந்த தீர்வு அந்த கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா அவர் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஜாதகத்தை
ஜாதகத்தை செக் பண்ணிட்டு சொல்லிடுவார். நிறைய பேர் ஜாதகத்தை பார்க்குறீங்க விட்டுறீங்க, பரிகாரம் பண்ணுமோ அது இதுன்னு நினச்சி விட்டுறீங்க. வீட்டிலேருந்தே எல்லா பரிகாரமும் செய்ய முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பரிகாரங்களும் அவர் வந்து தெளிவாக சொல்கிறாரு. வீட்டிலேருந்தே நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்களை செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகுது. அதே போல் கல்வி தடை ஏற்பட்டவங்க, திருமண தடை ஏற்பட்டவங்க, குழந்தை தடை ஏற்பட்டவங்க, காதல் விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த இறைவனை வழிபட்டு விட்டு, குலதெய்வத்தை வழிபட்டு விட்டு உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பார். எந்த தடைகளும் இல்லாமல் ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளோட உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு நமக்கு கடவுள் துணை இருப்பார். எல்லோருக்கும்